உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு எண் உண்டு. ஒரு பாடகர் ஒரு குறிப்பிட்ட ஸ்ருதியில் பாடும்போது எதிரே இருக்கும் கண்ணாடி டம்ளர் உடைந்து போவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது எப்படி நடக்கிறது? அந்த பாடகரின் குரல் அதிர்வும் அந்த கண்ணாடியின் அதிர்வும் ஒன்றாக இணையும் போது அந்த பொருள் சிதறுகிறது. அதாவது ஒளியால் ஒரு ஜட பொருளை கூட அசைக்க முடியும். உங்கள் குரல் என்பது வெறும் காற்று அல்ல, அது பிரபஞ்சத்தின் அணுக்களை அசைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆழ்மனதிற்குள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வை உருவாக்குகிறது. நீங்கள் நான் சோர்வாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது உங்கள் உடலில் உள்ள செல்கள் அந்த தாழ்ந்த அதிர்வுக்கு ஏற்ப சுருங்குகின்றன. ஆனால் உங்கள் உள்மனதின் குரல் நான் தைரியமாக இருக்கிறேன் என்று கம்பீரமாக ஒலிக்கும் போது உங்கள் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் ஒரு புதிய எழுச்சியை பெறுகிறது. வார்த்தைகள் என்பவை மந்திரங்கள். நீங்கள் எதை உச்சரிக்கிறீர்களோ அதையே உங்கள் ஆழ்மனம் நிஜமாக மாற்ற துடிக்கும். உங்கள் உணர்வு என்பது ஒரு இசைக்கருவி போன்றது. அதில் அபஸ்வரங்களை, எதிர்மறை வார்த்தைகளை இசைக்காதீர்கள். என் வாழ்க்கை ஒரு அற்புதமான ராகம் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் போது பிரபஞ்சம் அந்த இசைக்கு ஏற்றவாறு உங்கள் சூழலை அமைத்து கொடுக்கும். நாம் செய்யும் தவறு என்னவென்றால், நம் வாயால் எதிர்மறையாக பேசிவிட்டு வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை எதிர்பார்ப்பதுதான். இன்று முதல் உங்கள் வார்த்தைகளில் ஒரு இனிமையையும் உறுதியையும் கொண்டு வாருங்கள். உங்கள் ஆழ்மனதில் நல்ல அதிர்வுகளை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு இனிய சங்கீதமாக மாறும். வாழ்க வளமுடன்.